கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கிறார். நாள் கூட வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் 2 வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது. இந்த ஒத்தாசை யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்கிட்ட இருந்து தான் வருது. மனுஷக்கிட்ட இருந்தோ இந்த மனுஷங்கிட்ட நம்ம கேட்டு வாங்குறத பத்தி இங்க பேசல. உண்டாக்கின கர்த்தர்கிட்ட இருந்து வருகிறது. கர்த்தர் எப்படி வேணா ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தேவையான சந்திப்பாரு நம்மளுக்கு. நாலு இனத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க வேணும் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நாளைக்கு ஆண்டு கொடுத்துருக்க நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நாளைக்கு இந்த காரியம் கிடையாது, 10 நிமிஷம் கொடுத்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நம்பி கொண்டு இருக்கணும். எல்லாவற்றும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு ஆண்டவர் தெரியப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம இது நடக்குமா தெரியல, நாளைக்கு தேவைப்படுற விஷயம், எனக்கு கவலைப்படாம எனக்கு ஒத்தாசை கர்த்தர்கிட்ட இருந்து வருகிறது. என் உள்ளத்தையெல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கு, என்னை சூழ்ந்து இருக்கார் கர்த்தரு. அவர் எப்படி கர்த்தர் என்னை விட்டுருவார் நம்பிக்கையோடு இருக்கணும். உண்மை உறுதியா பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கபடியால் நீ பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப நம்ம பூர்ண சமாதானத்தோடு நம்மளை காத்துக்கொள்ளும். ஏன்னா நம்ம கர்த்தரை நம்ம நம்பி இருக்கிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தர் நம்ம ஒத்தாசை அனுப்புவாரு. மனுஷங்கிட்ட போய் கர்த்தர் நம்ம நிக்க சொல்லல, மனுஷங்கிட்ட போய் கெஞ்சின்னு இருக்க சொல்லல, மனுஷங்கிட்ட போய் கை நீட்டு சொல்லல. கர்த்தரு கீழ்ப்படிந்து வாழ முதலாவது. நம்ம இஷ்டத்தின்படி வாழக்கூடாது. நம்ம ஒரு தேவை வந்துச்சுன்னா உடனே மனுஷங்கிட்ட ஓடக்கூடாது. மனுஷங்கிட்ட இருந்து வந்து எதுவுமே நம்ம வந்து வாய்க்க போறது கிடையாது. எல்லாம் பிரயோஜனம் இல்லாம தான் போக போகுது. அதனால கர்த்தரை காத்திருப்போம். காத்திருக்கிற புதுவில் நடந்த கலைகளை போல சிட்டைகள் அடித்து எழும்புவாங்க சொல்லப்பட்டிருக்குது. நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். நம்ம சுயமா ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு பயந்து இருப்போம். ஒத்தாசை கர்த்தர்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லிட்டு பொறுமையா காத்திருந்து அவர் தரும்போது பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மையப்படுவதாக. ஆமென்.